கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு நாள் ஒரு கிறிஸ்தவ மனிதர் தன் முடியை வெட்டிக் கொள்வதற்காக ஒரு நாவிதனிடம் சென்றிருந்தார். அப்போது 2 பேரும் நாட்டு நடப்புகளை மற்றும் அநேக காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவருடைய பேச்சு மத சம்பந்தமான நம்பிக்கையை குறித்து வந்தபோது அந்த நாவிதன், எனக்கு கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இல்லை என்று கூறினான். அதற்கு அந்த கிறிஸ்தவர் ஏன் என்று கேட்டார். அதற்கு நாவிதன், கடவுள் என்று ஒருவர் உண்டென்றால் ஏன் மக்கள் பட்டினியால் மடிய வேண்டும்? ஏன் அநேகர் நோயாளிகளாக கஷ்டப்படுகிறார்கள்? கடவுள் என்று ஒருவர் இருந்தால் கஷ்டம், வேதனை என்று ஒன்றும் இருக்காது. ஒரு அன்புள்ள கடவுள் இவை எல்லாவற்றையும் அனுமதிக்க மாட்டார் என்று கூறினான். அந்த கிறிஸ்தவர் பதில் சொல்ல யோசித்துவிட்டு, ஏன் வீணாக வாக்குவாதம் பண்ண வேண்டும் என்று நினைத்து ஒன்றும் பேசாமல் தன் வேலையை முடித்துவிட்டு வெளியே வந்தார். அவர் வெளியே வந்தபோது ஒரு மனிதன் மிக நீளமான தாடியுடனும் நீளமான அழுக்கு தலைமுடியுடனும் நின்று கொண்டிருந்தான். அவனை கண்டவுடன் அந்த கிறிஸ்தவர் திரும்பவும் அந்த நாவிதனிடம் சென்று, உனக்கு தெரியுமா, இந்த உலகத்தில் நாவிதர்களே இல்லை என்று கூறினார். அதற்கு அந்த நாவிதன், நீர் எப்படி அப்படி சொல்லலாம்? நான் இங்கே இருக்கிறேன், உமக்கு தலைமுடியை நான் இப்போதுதானே வெட்டிவிட்டேன் என்று வேகமாக கூறினான். அப்போது அந்த கிறிஸ்தவர், இல்லை, நாவிதர்கள் என்பவர்கள் இல்லை. அப்படி இருந்தால் இந்த மாதிரி ஒரு மனிதன் இப்படி அழுக்கு முடியோடு வெட்டாமல் இருப்பானா என்று கேட்டார். அதற்கு நாவிதன், நாவிதர்கள் இருப்பது உண்மை, ஆனால் இந்த மனிதர்கள் என்னிடம் வருவதில்லை, அதனால்தான் இப்படி இருக்கிறார்கள் என்று கூறினான். அப்போது அந்த கிறிஸ்தவர் கூறினார், சரியான பாயிண்டை சொன்னாய். அதுபோலத்தான் ஆண்டவரும் இருக்கிறார். ஆனால் மனிதர்கள் அவரை தேடுவதில்லை, அவரிடம் போவதில்லை. அதனால்தான் இந்த உலகத்தில் இத்தனை பாடுகளும் வேதனைகளும் என்று கூறிவிட்டு ஒரு மனிதனை கர்த்தரை நம்ப வைத்த திருப்தியில் அந்த இடத்தை விட்டு சென்றாராம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.